பாடமா சமையலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து சீசன்லேருந்து கல்யாண சீசன் ஆரம்பமாயிடுச்சு. ஸ்நாக்ஸ் வகையெல்லாம் போடுறதுக்கு காலையில் 200 முறுக்கு போட்டோம். இப்போ பாருங்கள், அதிரச மாவு 150 அதிரசத்துக்கு 6 வந்துருக்கு. இதுக்கு மாவு அடிச்சு வெல்லம், பாகு வெல்லம் 4 கிலோ, 8 படி அரிசிக்கு 4 கிலோ வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பாவை காய்ச்சி இந்த மாவை தூக்கி கொட்டிக்கிட்டு 2 நாளைக்கு அதிரசம் மாவு இருந்தாக்கா அதிரசம் நல்லா இருக்கும். ஊற வச்சு பச்சரிசி 4 மணி நேரம் ஊற போடணும். 5 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வீர அரிசி மில்லில் இடிக்கணும். இடித்து வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதிரசத்துக்கு குறைன்னு நினைக்கணும். அதுக்கு 7 கிலோ அரிசிக்கு 4 கிலோ வெல்லம், கட்டி வெல்லம், பாகு வெல்லம் வாங்கியிருக்கேன். அது அதிரசம் சூப்பராக இருக்கும். இது பாருங்க ஏலக்காய். இது வந்து காலையில் ஒரு 6 போட்டு முடிச்சிட்டோம். ஒரு 50 அதிரசம். அது வந்து நேரத்தையே மாவல் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து சென்னைக்கு போகுது. இன்றைக்கி காலையில் வந்து 150 முறுக்கு, 200 மடக்கு ஒரு பக்கத்து கிராமத்துக்கு கல்யாணத்துக்கு போட்டு கொடுத்துட்டான். இது அடுத்த கல்யாணம் வந்து 6ஆம் தேதி 9ஆம் தேதி கொடுக்கக்கூடிய ஆர்டரு. 6ஆம் தேதி வந்து மாற்றிட்டாங்க. அதனால மாவு கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டு விட்டோம். இப்போ இதை கிளறி பாவை காய்ச்சி அதிரசம் மாவு கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சைஸு 15 ரூபா ஒரு அதிரசம். ஒரு அதிரசம் 15 ரூபா. ஏன்னா இது வந்து எண்ணெய் நிறையா சாப்பிடும். நான் போடுறது வந்து சுத்தமான எண்ணெயில், நான் 2 ரூபா கூட வாங்கினாலும் சுத்தமான எண்ணெயில் போட்டு கொடுக்குறேன். பாத்ரூம் எண்ணெய் அல்லது கோல்டு எண்ணெய் 2 தான் நான் போடுறது. வேறு எந்த எண்ணெயும் மாற்ற மாட்டேன். இப்போது எனக்கு வந்து ஆர்டர் நிறையா வந்திருக்கு. 5 கிலோ அல்வா, 150 அதிரசம், 200 முறுக்கு, 200 மடக்கு. இப்போ வந்து 6ஆம் தேதி கொடுக்க வேண்டியதை 9ஆம் தேதி மாற்றிருக்கு. அதனால இன்றைக்கி இதை செஞ்சு வச்சுட்டு 2 நாள் கழித்து அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், போட்டு கொடுத்துருவோம். ஒரு ஆர்டர் முடிஞ்சிச்சு, 2வது ஆர்டருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது சீசன் வந்துருச்சு. நீ எல்லாமே வந்து எனக்கு கல்யாணம் ஆகும் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா எல்லாம் சாப்பிட்டவங்களாம் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு திருப்பி வந்து கேட்குறாங்க. அதான் அந்த மாதிரி தான் நான் போட்டு கொடுப்பேன். அதாவது 2 ரூபா கூட வாங்குவேன். அந்த சுகாதாரமாக நல்ல முறையில் நான் போட்டு கொடுப்பேன். இதோட அவங்க வந்து இடியாப்பா மாவும் தயார் பண்ணி கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். என் சேனலில் போய் பாருங்க, தெரியும். உங்களுக்கு யாருக்கு மாதிரி அதிரசம் வேணும்னா நான் பேக் பண்ணி அனுப்பிடுவோம். ஒரு அதிரசம் விட 15. அதுக்கு சின்னமாக போட மாட்டேன். அது சிறுசாக போட்டால் எங்களுக்கு கட்டாது. நீங்களும் ரேட்டை குறைப்பீங்க. ஆனால் நாங்கள் சுத்தமான எண்ணெயில் போடுறதுனால அதோட ரேட்டு 15 ரூபா. இந்த அளவு நாங்கள் சுத்தப்பட்டு தான் அதை போடுறோம். வேலை ரொம்ப இன்னும் யாருக்கு என்னென்ன வேணுமோ, முறுக்கு வேணுமோ, மடக்கு வேணுமோ நாங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணி விடுவோம். பேக் பண்ணி விட்டுருவோம். எந்த இடத்துலேருந்து நீங்கள் எதுனாலும் பேக் பண்ணி இந்த இருக்கு அந்த கேனில் எடுத்துப்பேன். சுத்தமான எண்ணெய் பார்த்து என்ன தான் 5 லிட்டருக்கு நான் வந்து எனக்கு நஷ்டம் தான் பண்ணி, எனக்கு எதுவும் லாபம் கிடையாது. அதாவது ஏதோ தொழிலுங்கிற முறையில் போய்கிட்டு ரொம்பலாம் லாபம் கிடைக்காது. ஏன்னா இந்த எண்ணெயோட ரேட்டு 125 ரூபா. இப்போ நாங்கள் 150, 300 உருப்படி போக 2 கேன் சாப்பிட்டு மேலே 2 லிட்டர் ஊற்றிருக்கு. அப்படி எனக்கு என்ன மிச்சம்? அது எண்ணெயே எவ்வளோ போகுதுன்னா ஒரு தேங்காய் 11 ரூபா, 12 ரூபா. அடுத்து முறுக்குக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து 1 கிலோ 120 ரூபா, 130 ரூபா போடுறாங்க. இப்போ 3 கிலோ அரிசிக்கு ஒரு 1 கிலோ போடணும் பாசிப்பருப்பு. அந்த வகையில் பார்த்தோம்னா எனக்கு வந்து லாபமெல்லாம் கிடையாது. அதாவது நிறையா போட்டால் ஏதோ கொஞ்சம் வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. தொழிலை விடக்கூடாதுன்னு தான் செஞ்சுருவேன். எல்லாரும் வேணுங்கிறவங்க பானமாக சேனல் லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்போ 8000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போ இடையில வந்து கொஞ்ச நாள் அந்த ஆர்டர்லாம் இருக்கிறது போட முடியாது, வீடியோ போட முடியலை. நிறைய வேலை இருக்குது. விவசாய வேலை வேணும், அதுவும் பார்த்துக்கிடுவேன். அதனால எனக்கு கொஞ்ச நாள் இடையில போட முடியலை. சமையல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்னும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இல்லைன்னா வீடியோ இன்னும் நான் சப்ஸ்கிரைபர் 10,000 வந்திருப்பேன். இப்போ வந்து ஏதோ அப்பப்போ ஒன்று போட்டு விடுறேன், அவ்வளோ. இது வந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் யாரும் நான் டெய்லி ஒரு பலகாரம் போட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு என்னால் முடியாது, அதை எடுத்து போட முடியாது, அவ்வளோ. எல்லோரும் பானமா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்களை கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. யார் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க. அதிரசத்துக்கு வெள்ளைப்பாவு காய்ச்சுறாங்க. பாகு நல்லா காயணும். வெள்ளை கட்டி கரைஞ்சி பாகு நல்லா காய்ச்சி வரட்டு. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு கொதிக்குது. நல்லா பாகு பதமாக வரணும்.
பாவு நல்லா இருந்தால் தான் இப்போ அதிர்ஷ்டம் வந்து உடையாமல் இருக்கும். தான் கொஞ்சம் நேரம் பாகு ஆகிட தண்ணியை ஊற்றி அதை பாகு பார்த்தோம்னா உருண்டு கிடக்கணும். அதான் பக்குவம். பாருங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா எல்லாம் கலந்து வரும். பாகு எல்லாம் ஏலக்காய் பொடி போட்டிங்களே, எல்லாமே ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறணும். அதிர்ஷ்டத்துக்கு கட்டிப்படாமல் நல்லா சூப்பராக வளபலன்னு வரும். நன்றி, வணக்கம். பாருங்க.